வணக்கம் வணக்கம். கடலூர் நியூ டவுன் முடிச்சுட்டு அது உழவர் சந்தை முடிச்சுட்டு இப்போது ஓல்டு டவுனுக்கு போகிறோம். அந்த கெடில நாற்றுல மீன் விற்றுக்கிட்டு இருப்பாங்க. நேற்று வந்து அந்த உழவர் சந்தையை பார்த்தோம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இடம் மீன் சந்தை. அதாவது அந்த கெடில மாற்று பக்கத்தில் கடலூர் ஹார்பர்லேருந்து பிடிச்சிட்டு வர்ற மீனுங்களை அவங்க எப்படி விற்கிறாங்க, எந்த இடத்துல வச்சு விற்கிறாங்கன்றதை நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம போகிறது பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணி, கோடியக்கரை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீர்காழி, சிதம்பரம் அந்த வழியாக போகிறோம். சிப்காட் இந்த பக்கத்தில் பாருங்கள் மீன் விற்கிறாங்க. அந்த மீனுடைய பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இப்போ தான் பிடிச்சாங்க. நைட்டு ஃபுல்லாக கடலுக்கு போயிட்டு பிடிச்சிட்டு வந்திருப்பாங்க. அது மீனை பாருங்கள் நல்லா அது மாதிரி இருக்க மாதிரி சங்கரா, அப்புறம் பார்த்திங்கன்னா எறா, அதுக்கப்புறம் கடம்பா, கொடுவா, நண்டு, அதுக்கப்புறம் வஞ்சரம், அப்புறம் மத்தி, இந்த மாதிரி மீன்களில் பாருங்கள் நைட்டு பிடிச்சதுனால அந்த பாக்ஸாக வந்து இறங்குது பாருங்கள். எல்லாருமே பார்த்திங்கன்னா எல்லா பாக்ஸ்லையுமே ஐஸ் போட்டு வச்சுருக்குறாங்க பாருங்கள். அதை எடுத்து காமிக்கிட்டுங்களா? அது பாருங்கள், இந்த சின்ன மீனாக இருக்குது பாருங்கள். அது தெரியும் உங்களுக்கு, அப்படியே போட்டு பார்த்தோன்னா தெரியும். எடுத்து காமிக்கும் போது தெரியும் பாருங்கள் உங்களுக்கு. அது பாருங்கள் அந்த மீன். அதுக்கு அப்படியே பார்த்தீங்க அவ்வளோ ஜனம் பார்த்தீங்களா, எல்லாம் முண்டி அடிச்சுட்டு வர்றாங்க. ஏன்னா அந்த சிறு வியாபாரிங்க இல்லையா, கிராமங்களில் கொண்டு போய் விற்பாங்க. பாவம் இங்கே வாங்கிட்டு மொத்தமாக ஹோல்சேல் மார்க்கெட் இது, வெளியில் ரோட்டில் விற்பாங்க. இங்கேயும் வாங்கிட்டு பக்கத்தில் ஒரு சந்தை இருக்குது, மீன் சந்தை, அங்கே கொண்டு போய் விற்கிறது. அதை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மீன் அது பாருங்கள் ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. அப்பா ரொம்ப ஜுல்லாக இருக்குது. அது பாருங்கள், அதுதான் எறா. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த எறா. இது என்ன பண்ணாங்க, ஒரு 100 ரூபாய்க்கு வாங்குவாங்க, 200-250 ரூபா கிலோன்னு விற்பாங்க. ஐஸ் போட்டு வச்சுருக்குறாங்க பாருங்கள். அப்பா ஜுல்லுன்னு இருக்குது பாருங்கள், ரொம்ப ஜுல்லுன்னு இருக்குது எறா. அது பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. எவ்வளோ பாக்ஸுங்க இருக்குது பாருங்கள், எம்டி பாக்ஸ் இருக்குது. அவங்க பாருங்கள் வண்டியில் வாங்கிட்டு போகிறாங்க. வியாபாரி வந்து எடுத்து கொட்டுவாங்க பாருங்கள். அந்த பாக்ஸ் எடுத்து அப்படியே அதுக்குள்ளே கொட்டுறாங்க பாருங்கள். இதை பாருங்கள் அப்படியே ஓட்டுறது தான். அவர் பத்திரமா பிடிச்சிட்டாரு. பின்னாக்கா அப்படியே கீழே விழாமல் இருக்கிறது பத்திரமா பிடிச்சிக்கிட்டாரு. இப்போ மணி கரெக்டாக 3:30, விடிகாலமே 3:30ங்க. டெய்லி இது போல் ஒரு பிஸ்னஸ் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த வண்டியில் எடுத்துக்கிட்டு இப்போ இவர் என்ன பண்ணுவார்னா, கிராமமாக போயிட்டு மீனே இப்படி விற்பாங்க இல்லையா. நம்ம வாங்க எங்க வா கிலோ எவ்வளோப்பா அப்படின்னு கேட்பீங்களா, அந்த மாதிரி இவங்கெல்லாம் கொண்டு போயிட்டு விற்பாங்க. அது நிற்கிறாங்க மாதிரி, பக்கத்தில் ஒரு லேடி நிற்கிறாங்க. எவ்வளோ ரேட்டு கேட்குறாங்க. இப்போ கொஞ்சமாக வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 1 கிலோ 2 கிலோ அதை பாருங்கள் பிளாஸ்டிக் பையில், இந்த மாதிரி பிளாஸ்டிக் பையில் போட்டு வாங்கிக்குவாங்க. பிளாஸ்டிக் பையில் வாங்கிட்டு கொண்டு போயிட்டு இது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சொந்தமாக யூஸ் பண்ணிக்குவாங்க. இல்லைன்னா 5 கிலோ 2 கிலோ 3 கிலோன்றது ஒரு அப்படியே ஒரு குவியலாக போட்டு அது என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே விற்பாங்க. உட்கார்ந்து இருக்கிறாரு பாருங்கள், ஒரு எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கிறாரு நினைக்கிறேன். ஏன்னா காலையில் சந்தை ஒரு 6 மணிக்கெல்லாம் வந்துடுவாங்க. 3:30 to 5:30 கம்ப்ளீட்டாக அந்த ஹோல்சேல் முடிஞ்சிடுங்க. ஏன்னா 5:30 மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சின்ன கடையாளுங்க மட்டும்தான் விற்பாங்க. அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஜாகிரதையாக வைப்பாங்க. இந்த பாருங்கள், இது அவர் எடுத்து போடுறாரு பார்த்தீங்களா, அது கடம்பா. அவர்கிட்ட கேட்குறது என்ன சொல்கிறாருன்னா, கிலோ 200 ரூபான்னு சொல்கிறாரு. இது கடம்பா மீன் பாருங்கள். அது ஐஸ்லேருந்து எவ்வளோ ஐஸ் இருக்குது பாருங்கள். கிலோ 200 ரூபான்றாரு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த கடம்பா மீன். ரொம்ப இது வெறும் சதையாக தான் இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். 200 ரூபா தாராளமாக வாங்கலாம். ஆனால் இது கொண்டு போயிட்டு 350 ரூபா 400 ரூபாய்க்கு மேலே விற்பாங்க. எங்கே நம்ம கிராமம். ஏன்னா பாவம் அவங்களும் வண்டியில் வர்றாங்க, டீசல் ப்ளஸ் ஒரு நாள் கூலி. அவங்களுக்கு எங்கேயாவது வேலைக்கு போனால் 500 ரூபா 1000 ரூபா அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் அவங்க கொண்டாந்து விற்பாங்க. விற்கிறது கண்டிப்பாக 500 ரூபாய் விற்கணும். நம்ம கொடுத்து வாங்குறது அது ஒன்றும் பெரிய ரேட்டு ஒன்றும் கிடையாது. பாருங்கள், இந்த ஹோல்சேல்லேருந்து வந்து வாங்குறாங்க பாருங்கள். அதாவது வெளியில் கூடைங்களில் விற்கிறவங்க வந்து ஒன்றுன்னா வந்து கேட்டு வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பாருங்கள் எவ்வளோ அப்படியே ஒரு கும்பலாக குவியலாக போட்டு வச்சுருக்குறோம். நம்ம சொன்ன மாதிரி அந்த இடத்துல பாருங்கள் இருக்குது. எறா இருக்குது, சங்கரா இருக்குது, கடம்பா இருக்குது, கொடுவா இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே பார்த்துக்கிட்டோன்னா வஞ்சரம் இருக்குது. ஸோ இவ்வளோ மீனுங்களும் இப்போ நம்ம இந்த மார்க்கெட்டில் பார்த்துக்கிட்டே வந்தோம். கடலூர் ஹார்பர்லேருந்து பிடிச்சிட்டு வந்த மீனுங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா, அதாவது எறா, சங்கரா, கடம்பா, கொடுவா, நண்டு, வஞ்சரம், அதாவது கொடுவா, அது ஜிலேபின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மீன் தான் அது பார்க்குறதுக்கு. அது வந்து கிலோ 150 ரூபா என்ன சொன்னாங்க. இப்போ நீங்கள் பக்கத்தில் பார்த்துட்டிங்கன்னா இந்த மத்தி மீன் இருக்குது, அப்புறம் சங்கரா மீன் இருக்குது, அதுக்கப்புறம் எறா இருக்குது, கடம்பா, அது கடம்பான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி மீனுங்க. ஸோ ஒவ்வொன்றும் பார்த்து அது நண்டு இருக்குது பாருங்கள். அப்படியே கும்பலாக தள்ளுறாரு பாருங்கள் மீனை. இது வந்து எறா, ரொம்ப சிறிய சைஸ். ஆனால் கடலூர் வந்து ரொம்ப ஃபேமஸுங்க மீன் பிடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா. கடலூர் ஹார்பர் மீன் வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடலூர் ஹார்பர்ன்றது அவ்வளோ மீனுடைய அந்த வகரா எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய மீன் கிடைக்கும். அதே நேரத்தில் மீனுடைய ருசியும் நல்லா இருக்கும். நண்டு பாருங்கள் தூக்கி போடுறாங்க பாருங்கள். அதாவது வந்து பார்த்திங்கன்னா பையாக அப்படியே விற்பாங்க. ஒரு
பிளாஸ்டிக் பையில் போட்டு அப்படியே பிளாஸ்டிக் பை 50 ரூபா 100 ரூபா அப்படி விற்றுருவாங்க. அதை லோக்கல் ஏரியாவில் விற்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை வாங்கிட்டு கொண்டு போயிட்டு அது ஊருங்கள்லேருந்து நம்ம கிராமங்கள்லாம் வாங்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி வாங்கி விற்றுக்குவாங்க மாட்டோம். பாருங்கள், அதை தெரியுது பாருங்கள். இது சங்கரா மீன் இருக்குது பாருங்கள். சங்கரா மீன் இப்போ தான் வந்து லோடு வந்து இறங்குது. இப்போ மணி வந்து ஒரு 3:30ங்க, வெடிகாலில் ஒரு 3:30. நான் நேற்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம நியூ டவுனில் இருந்தோம். இப்போ ஓடிக்கு வந்துட்டோம், ஓல்டு டவுனுக்கு வந்து. ஓல்டு டவுனுக்கு போகும்போது இந்த வழியில் தான் இதெல்லாம் இந்த கெடில மாற்று பக்கத்தில் தான் இந்த மீனுங்க, அந்த பிரிட்ஜாண்டு தான் இந்த மீனுங்கள்லாம் விற்பாங்க. அது பாருங்கள், ஐஸ் எல்லாம் போட்டு கொண்டாந்து இறக்குறாங்க பாருங்கள். ஒரு பாக்ஸாக இறக்குறாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சங்கரா, அப்புறம் எறா, அதுக்கப்புறம் கடம்பா, கொடுவா, அதுக்கப்புறம் நண்டு, வஞ்சரம், எல்லா மீனுங்களுமே இருக்குது. அப்புறம் இறக்குறாங்க பாருங்கள். ஸோ இங்கேருந்து நம்ம பார்த்தோம்னா இந்த பாருங்கள் இறக்கி வச்சுருக்குறாங்க. வேறு ஐஸ் பாருங்கள், எவ்வளோ ஐஸ் போட்டு வச்சுருக்குறாங்க. ஏன்னா கெட்டு போகாமல் இருக்கணும் இல்லையா ஐஸு, அதனால் ஐஸ் போடுறது. இது மார்க்கெட்டுங்க, இது அது உள்ள மார்க்கெட். இது அதாவது நைட்டு அங்கே அந்த வாங்குகிற மீனெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பெரிய மார்க்கெட்டு மாதிரி இருக்கு இல்லையா, அந்த சிறு வியாபாரிகள்லாம் வாங்கி அதுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு விற்பாங்க. அதெல்லாம் மீனுங்கள்லாம் தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் அது அந்த பெரிய மார்க்கெட்டு பாருங்கள். எல்லாம் கேலியாக இருக்குது. அம்மா உட்காந்து பார்க்குறாங்க. மீன் எப்போ வரும், எப்போ வாங்கின்னு வருவாங்க. பொண்ணோ மருமகளோ தெரில. வாங்கின்னு வந்ததுக்கப்புறம் அவங்கவுங்க இடத்த பிடிச்சிக்கிட்டு அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்க மீன் விற்பாங்க. இந்த ரோடு ஒர்க்கு பாருங்கள், ரொம்ப ஜரூராக நடக்குது ரோடு ஒர்க்கு. ராத்திரி நேரத்தில் இந்த ரோடு ஒர்க் பண்ணுவோம். ஏன்னா பகலில் டிராஃபிக் அதிகமாக இருக்கும் இல்லையா. அந்த டிச்சு காவால் ஏதோ க்ளீன் பண்ணுறாங்க. அந்த டிச்சு காவாவுடைய க்ளீனஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அது என்னென்ன அழுக்கெல்லாம் ஒரு வேலை இருக்கோ அதெல்லாம் பார்த்து எடுத்துகிட்டு அந்த கம்ப்ரெஸ் பண்ணுறாங்க பாருங்கள். கம்ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறாங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம நியூ டவுன்லேருந்து ஓல்டு டவுனுக்கு கடந்து வந்துட்டோம். ஓல்டு டவுனில் மீன் மார்க்கெட்டு தான் முக்கியமாக நம்ம பார்க்கணுன்னு நினச்சோம். மீன் மார்க்கெட் பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. நன்றி. உங்கள் மரியா வ்ளாக்ஸ்.